மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹம் தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 11வது ஸ்லோகம் படிக்கணும். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 10 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு அவதார தத்துவத்தை பற்றி சொன்னார். பகவானுடைய அவதார தத்துவம் அது அர்ஜுனனுடைய கேள்வியின் அடிப்படையில் வந்துச்சு. இவர் இந்த தத்துவத்தையெல்லாம் சூரியனுக்கு சொன்னேன் மனுவுக்கு சொன்னேன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் இப்போ தானே பிறந்திருக்கிறீங்க, என் கூட தானே பிறந்திருக்கிறீங்க வந்திருக்கீங்க, அப்போ எப்படி சொன்னீங்கன்னு சொல்லும் பொழுது, உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் கடந்து போய்விட்டன, நான் அதை அறிவேன் நீ அறிய மாட்டாயின்ட்டார். நம்ம அவதாரை பற்றி நிறையா பார்த்தோம். கர்ம திருஷ்டி தர்ம திருஷ்டின்லாம் பார்த்தோம். கடவுள் எல்லாருடைய சமஷ்டி கர்மத்தின் அடிப்படையில் பிறக்கிறார். நாம் நம்மளுடைய வியஷ்டி சமஷ்டி ரெண்டும் சேர்ந்து பிறக்கிறோம். நம்மளுடைய கர்ம வினை நம்மை சார்ந்திருக்கவர்களுடைய கர்ம வினை. பகவான் அப்படி இல்லை, மற்றவர்களுடைய கர்ம வினையை சரி பண்ணுறதுக்கு பிறக்கிறார். பிறகு அவர் எதற்காக பிறக்கிறான்னு சொல்லும் பொழுது, தர்மத்தை காக்க அதர்மத்தை அழிக்க. தர்மத்தை காக்கணும்னா தர்மப்படி நடப்பவர்களை காப்பதற்காக, அதர்மத்தை அழிப்பவனா அதர்மப்படி நடப்பவர்களை அழிப்பதற்காக. எப்பொழுது பிறக்கிறார்? யுகந்தோறும்னு சொல்லி சொல்லப்பட்டது. அவ்வப்பொழுதுன்னு அர்த்தம். எப்போ தேவை இருக்கோ அப்பொழுதெல்லாம் பிறக்கிறார். கண்ணில் கண்ணீர் எப்பொழுதுமே இருக்கும். தூசி விழுந்தால் மட்டும் வெளியே வரும், இல்லாட்டி சோகம் இருந்தால் வெளியே வரும். தூசியை வெளியேற்றுறதுக்காக கண்ணீர் வரும். அது மாதிரி எப்போ அந்த அதர்மமெல்லாம் நீக்க வேண்டியது இருக்கோ அப்போ பகவான் வெளிப்படுவார். இது அவதார தத்துவம். இது நிறைய பார்த்து முடித்தோம். 8வது ஸ்லோகத்தோடு முடிச்சிட்டார். பிறகு 9வது ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் ஞான கர்ம சந்நியாசம் தத்துவ விஷயத்துக்கு வர்றார். அப்போ என்ன சொன்னார்னா, சாதனைங்கிறது ஞானம், சாத்தியங்கிறது மோட்சம். முதல்ல எடுத்தெடுப்புலேயே ஹையஸ்ட்டு சாதனையை சொல்லி அதனுடைய பலனை சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் படிப்படியாக சொல்கிறார் சாதனை, எல்லா சாதனைகளையும் சொல்கிறார். ஹையஸ்ட்டு சாதனை இறுதியான சாதனை எதுன்னா ஞானம்தான். எதை பற்றிய ஞானம்? இங்கு பகவானை பற்றிய ஞானம், கடவுளுடைய பிறப்பை பற்றிய ரகசியம், அவருடைய செயலை பற்றிய ரகசியம். இதையெல்லாம் யார் உள்ளதை உள்ளபடி அறிகிறானோன்னார். தன்னை பற்றிய அறிவை அடைந்தவன் மோட்சத்தை அடைகிறான்னு 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். ஞானத்தை அடைகிறான்னு சொன்னார். இங்கே கடவுளை பற்றி அறிபவன் மோட்சத்தை அறிகிறான். அப்போ ரெண்டும் ஒன்றா இல்லையா? ஜீவன் ஈக்குவல் டு ஈஸ்வரன் தான். ரெண்டு அறிவும் ஒரே அறிவு தான். இதை அறிஞ்சாலும் சரி அதை அறிஞ்சாலும் சரி. ஆனால் உள்ளதை உள்ளபடி அறிபவன்ட்டார். அவன் இந்த உடலை விட்டு நீங்கிய பிறகு மீண்டும் பிறப்பதில்லை அப்படின்னார். மீண்டும் பிறப்பதில்லைன்னா இப்போ என்ன ஆகிறான்? என்னையே அடைகிறான், என்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை அடைகிறான். ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து வந்த அந்த ஸ்தூல உடல், பகவான்கிட்டருந்து ஸ்தூல பஞ்சபூதம் வந்துச்சு. அந்த ஸ்தூல பஞ்சபூதம் இந்த உடம்பு வந்துச்சு. அவருடைய சூக்ஷம பஞ்சபூதத்திலிருந்து இந்த சூக்ஷம பஞ்சபூதம் வந்துச்சு. இது இரண்டுமே அதனோடு கலந்துவிடும். ஆத்மா சைதன்யம் பரம்பொருள் தத்துவத்தினுடைய ஆதார தத்துவமும் இரண்டும் ஒன்று. அது அப்படியே இருக்கும்.
இந்த ஸ்தூல உடலும் சூக்ஷ்ம ஸ்வரூபம் கலந்துவிடும், சமஷ்டியில் கலந்துவிடும். அவனுடைய உண்மை ஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் ஒன்றாகி விடுகிறது. என்னுடன் அவன் ஐக்கியமாகி விடுகிறான், என்னை அடைகிறார்கள்ங்கிறார். மோட்சம் என்பது மீண்டும் பிறவா நிலை, இறைவனோடு ஐக்கியமாகுது. இறைவனோடு ஐக்கியமாகுதுன்னா வைகுண்டத்திலே கைலாசத்திலே போய் இருக்கிறத சொல்லலை, சமஷ்டியில் அவரோட கலந்துடுறான், அவ்வளோதான். மீண்டும் அவன் பிறப்பதில்லை. இதுதான் மோட்சம் அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு சாதனை என்ன? உண்மையை உள்ளபடி அறிவது சாதனை. ஈஸ்வரனுடைய பிறப்பின் ரகசியத்தையும் அவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்ற அறிவையும் தெளிவாக அறிந்து கொண்டால் அவன் பிறவா நிலையை அடைகிறான்னு சொல்லி 9வது ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு 10வது ஸ்லோகத்தில் படிப்படியாக சாதனைகளை சொன்னார். அங்கே இறுதி சாதனையை சொல்லிவிட்டு இங்கே முதல் சாதனை, 2வது சாதனை, 3வது சாதனைன்னு சொல்லி வேதாந்தத்தினுடைய சாரத்தை அந்த ஒரு ஸ்லோகத்தில் முடித்தார். 10வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம், எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டார். இங்கே என்ன பண்ணார்னா கர்மயோகத்தை சொல்லாமல் கர்மயோகத்தின் பலனை சொன்னார். ஒருவன் முதலில் பற்று, பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அப்படின்னார். வீதராக பயக்ரோதாக, வீதன்னா விட்டு விடுதல், நீக்கியவர்கள். எதை நீக்குகிறார்கள்? ராக பய குரோதக, பற்று, பயம், கோபம் இவற்றை நீக்கியவர்களாக அப்படின்னார். அதை நீக்கியாச்சுன்னே போதுமே, அதான சாதனை, கஷ்டமான சாதனை. இது போய் முதல் சாதனைன்னு சொல்கிறீங்களேன்னா கர்மயோகத்திலானதான் இந்த பற்று கொஞ்சம் குறையும், பயம் கொஞ்சம் போகும், கோபமும் குறையும். இது முழுசாக நீங்கிறது ஞான யோகத்தில். இது ஓரளவுக்கு நீங்கும்னாலே நம்ம ஏதோ அறிந்தோ அறியாமலோ கர்மயோகம் பண்ணியிருக்கணும், நம்மளை அறியாமல் அந்த செயல்கள் பண்ணியிருப்போம். அதனால் பற்று, பயம், கோபம் நீங்கியவர்களாய, இது கர்மயோக சாதனையை குறிக்கிறதுன்னு சொன்னார். வீதராக பயக்ரோதாக, முதல் வரி, முதல் பகுதி, இது முதல் சாதனை. அடுத்த சாதனை என்ன பண்ணுறாரு? நீங்கின பிறகு என்ன பண்ணுறான்னா தாம் ததைவ பச்சாம்யகம், தாம் ததைவ, அதாவது மண்மயா மாம் உபாசிரிதாக, என்மயமானவர்களாய் என்னை சரணடைந்தவர்களாயினர். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான்? இறை சிந்தனையில் ஊறி விடுகின்றான். கடவுளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஊறியவனாக, அதே சிந்தனையில் அதிகமாக உள்ளவனாக. அப்போ வேறு வேலையே பார்க்க வேணாமா? கடவுளே நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி உலகத்தில் வாழ்கிறது? அதிகமாக அவன் லட்சியம் கடவுள் என்ற எண்ணம் வந்துவிடும். இறுதி லட்சியம் இறைவனை அடைவது. இந்த உலகத்தில் பகவான் படைத்ததை விட்டுவிட்டு பகவானை அடைய வேண்டும். பகவான் படைச்சார், அதெல்லாம் அனித்தியமானது, பகவானே சத்தியம் சொல்லி அவரை அடைய வேண்டும் என்ற சிந்தனையுடன் உலக காரியங்களை பார்ப்பவன். இந்த உலகத்தில் வந்தாச்சு, வாழ்கிறான், உடம்பை காப்பாற்றணும், அதுக்கெல்லாம் சில காரியங்கள் பண்ணுறான். ஆனால் நோக்கம் என்ன? அவரை அடைய வேண்டும் என்ற சிந்தனையுடன் அவரையே கதியாக கொண்டு என்மயமானவர்களாய்ங்கிறார். மண்மயாக, என்மயமானவர்களாய். அதற்கு என்ன சாதனைனா மாம் உபாசிரிதாகனர், என்னை சரணடைந்தவர்களாக. பக்தியில் ஒரு முக்கியமான பண்பு சரணடைதல், அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட சரணடைதல். எல்லாம் அவர் பார்த்துக்குருவாரு, முயற்சி இல்லாமல் சரணடைகிறது இல்லை. நாம் எல்லாம் அவர் பார்த்துக்குருவாரு, நம்ம என்ன முடியுமோ பண்ணிவிட்டு அவருடைய துணையோடு சரணடைதல். இப்படி இது 2வது சாதனையாக சொன்னார். இது பக்தி யோகம். முதல்ல கர்ம யோகத்தில் வீதராக பயக்ரோதாகான்னு பலனை சொல்லி சொன்னார். 2வது சாதனையை டைரெக்டாக சொல்கிறார், 2வதுலேயும் 3வதுலேயும். மண்மையாக, அவரவே குறிக்கோளாக கொண்டு என்னையே என்மயமானவர்களாய், மாம் உபாசிரிதாகன்னா என்னை சரணடைந்தவர்களாக இருந்து கொண்டு. இது பக்தி யோகம். முதல்ல கர்மயோகம், பக்தி யோகம். பக்தி யோகத்தில் கர்மயோகத்தில் மன தூய்மை ஓரளவுக்கு வரும். பக்தி யோகத்தில் மன ஒருமுகப்பாடு வரும். ஜபம், தியானம்லாம் வர்றது, இது பக்தி யோகம். பிறகு ஞான யோகத்துக்கு வர்றார். ஞான தபசான்னர். ஞான தபசா பூதாக மத்பாவம் ஆகதாக. இங்கே ஞான தபசா, ஞான தவத்தினால். ஞான தவத்தினால்னு சொன்னால் ஞானம்ங்கிறது ஞான யோக சாதனை.
தவம்னா எல்லாமே தவம்தான். ஆனால் இங்கே சொல்கிறது ஞான தவம் அப்படிங்கிறது. அது கடைசி சாதனை. சிரவணம், மனனம், நிதித்தியாசனங்கிறது ஞான யோகம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இது ஒரு பெரிய தவமாக சொன்னார். இந்த ஞான தவத்தினால் எல்லாமே தவமாக இருந்தாலும் கூட இது ஞான தவம். இதில் தூய்மை அடைந்தவர்களாக, அதாவது புனிதத்தை அடைந்தவர்களாயின்னு ஒரு வார்த்தை சொன்னார், பூதாகான்னு. அங்கே ராக பயக்ரோதாக, வீதராக பயக்ரோதாகன்னார். அதாவது பற்று, பயம், கோபம் நீங்கியது மன தூய்மை. இங்கேயும் மன தூய்மை அடைந்தோம் ரெண்டாவது தடவை சொல்கிறார். முதல் தடவை சொன்னது மேலோட்டமாக மன தூய்மை அடைந்தவர்களாய். ஞானத்தினால்தான் 100% தூய்மையாகும். அது எந்த தூய்மைன்னு சொன்னால் அறியாமைங்கிற அழுக்க நீக்கிறது முழு தூய்மை. மற்றதெல்லாம் மேலோட்டமான தூய்மை, எப்போ வேணாலும் திருப்பி வரும். அறியாமை என்ற அழுக்கு அறவே அடியோடு நீக்கியாச்சுன்னு சொன்னால், அறியாமல் போயாச்சுன்னு சொன்னால் மற்றதெல்லாம் வராது. வந்தாலும் கூட அது பாதிக்காது, மேலோட்டமாக வந்துட்டு ஓடி போயிடும், அது நம்மளை தாக்காது. அதனால் ரெண்டாவது ஒரு தூய்மையை சொல்கிறார், பூதாகா. அது புனிதம் அடைந்தவர்களாய் அல்லது மன தூய்மை அடைந்தவர்களாய். எதனால்? ஞான தபசா, ஞானம் என்ற தவத்தினால். அப்போ முதல்ல கர்மயோகம், ரெண்டாவது பக்தி யோகம், மூன்றாவது ஞான யோகம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மத்பாவம் ஆகதாகா. பகவக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல சொன்னார். பகவகன்னா பலர், மத்பாவம் ஆகதாகா, பலர் என்னுடைய சொரூபத்தை அடைந்தார்கள்ங்கிறார். இங்கே பார்க்கணும், சொரூபத்தை அடைந்தார்கள்ங்கிற பலனை சொன்னார். அங்கேயும் என்னை அடைந்தார்கள்னு சொன்னார். இங்கே அதை விளக்கிறார். என்னை அடைந்தார்கள் என்ன? என்னுடைய சொரூபத்தை அடைந்தார்கள். நம்மளுடைய சொரூபம் என்ன? ஆத்மஸ்வரூபம். உடல் கிடையாது, மனசு கிடையாது. அது மாதிரி பகவானுடைய சொரூபம் பிரம்மஸ்வரூபம், அழியாத சொரூபம், மாறாத சொரூபம். அந்த சொரூபத்துடன் இவர்கள் ஐக்கியமாகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 11வது ஸ்லோகத்தில் இதில் ஒரு சந்தேகம் வரும், அதை விளக்குகின்றார். சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தை பார்த்தா இந்த 11வது ஸ்லோகத்தில் ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. பலர் என்னை அடைந்தார்கள்னு சொன்னார். பலர் என்னை அடைந்தார்கள், எல்லோரும் ஏன் அடையலை? பலர் அடைந்தார்கள்னால் எல்லோரும் ஏன் அடையவில்லை? பகவான் மேலே இருந்துக்கிட்டு இவங்கெல்லாம் என்கிட்ட வந்துடுங்க, நீங்கள்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி விருப்பு வெறுப்போடு இருக்காரா? அப்படி தேர்ந்தெடுத்து செய்கிறாரா? இல்லை இந்த மோட்சங்கிறது பகவான் தான் நிச்சயிக்கிறாரா? அது யார் நிச்சயிக்கிறா? மோட்சத்தை அடைவது பகவான் உறுதி செய்யப்பட்ட விஷயமா, நாம் உறுதி செய்யப்பட்ட விஷயமா? அவரே முடிவு செஞ்சுட்டாருன்னா நம்மளுக்கு என்ன வேலை? நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கெல்லாம் விருப்பு வெறுப்பு இருக்குது, பகவானுக்கும் விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கோ? அவருக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்துட்டு வேண்டாதவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்காமல் நிப்பாட்டிடுறாரோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வரலாம். அதுக்கு இங்கே பதில் சொல்கிறார். அதாவது மோட்சம் என்பது அவரவர்கள் தேர்ந்தெடுப்பது, பகவான் தேர்ந்தெடுப்பது அல்ல. மோட்சங்கிறது நம்ம கையில், நாம் தேர்ந்தெடுக்குதுன்னு சொல்கிறார். பகவானுடைய ராகத்வேஷத்தின் அடிப்படையில் யாருக்கும் மோட்சத்தை கொடுப்பதில்லை. நாம் விரும்பினா மோட்சம் கிடைக்கும், விரும்பலைன்னா மோட்சம் கிடைக்காது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஏ யதா மாம் பிரபத்யந்தே, ஏன்னா எவர்கள், யதா எப்படி, மாம் என்னை, பிரபத்யந்தே வழிபடுகின்றார்களோ, முதல் வரியில் தாம் ததைவ பஜாமி அகம், அவர்களுக்கு அந்த விதத்தில் நான் அனுகிரகம் செய்கின்றேன். இது ஒரு முக்கியமான கருத்து. யாரெல்லாம் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ, அவங்க என்ன பாவனையோடு வழிபடுகிறார்களோ, எதற்காக வழிபடுகிறார்களோ, எந்த நோக்கத்தில் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அதன் அடிப்படையில் நான் அனுகிரகம் செய்கிறேன்கிறார். அதாவது பகவானிடம் பிரார்த்தனை செய்யும்போது ஒருத்தர் மோட்சம் வேணும்னு கேட்டால் மோட்சத்தை கொடுப்பார், பணம் வேணும்னு கேட்டால் பணத்தை கொடுப்பார், கல்வி வேணும்னு கேட்டால் கல்வியை கொடுப்பார். இல்லையே நாங்களும் கேட்டுத்தையும் பார்க்குறோம், கொடுக்க மாட்டேங்கிறாரே, கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரே. நம்பிக்கையோட பிசுறு இல்லாமல் கேட்டால் என்ன கேட்டாலும் கொடுப்பார். நம்மளுக்கே தெரியும் நாம் எப்படி கேட்குறோங்கிறது, நம்ம மனசுக்கே தெரியும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கே தெரியும். சில நேரங்களில் அந்த பிரார்த்தனைக்கு கட்டாயம் பலன் கொடுக்காமல் இருக்க போகிறதே இல்லை.
கொஞ்சம் காலம் தாழ்த்தி வேணால் கொடுப்பார். எப்போ என்ன பண்ணாலும் அதுக்கு காலம் தாழ்த்தி வேணால் கிடைக்குமே ஒழிய அந்த நேரம் கிடைக்காம அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பார். ஏன்னா பல பிராரப்த கர்மமெல்லாம் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலான்னு வச்சுருப்பார். பொதுவாக பகவான்கிட்ட மோட்சத்தை விரும்புகிறவர்கள் ரொம்ப கம்மி. மோட்சத்தை கேட்டால் மோட்சத்தை கொடுப்பேன், சித்த சுத்தியை கேட்டால் சித்த சுத்தியை கொடுப்பேன், நல்ல குணம் வேணும்னு கேட்டால் நல்ல குணத்தை கொடுப்பேன். இப்படி யாரெல்லாம் எதை விரும்புகின்றார்களோ அதையெல்லாம் கொடுக்குறேங்கிறார். இந்த அபச்சார கர்மான்னு ஒன்று இருக்குது, வேதத்திலே இருக்குது. அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு பூஜை இருக்குது. மந்திரவாதியெல்லாம் பண்ணுறானா இல்லையா? தெய்வம் தானே கொடுக்குது அதையும் கூட. இதுக்கு என்னமோ ஒரு கர்மம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு திரும்பி பாதிக்கும். ஆனால் அந்த வழிபாட்டுக்கு அதுக்குண்டான பலன் உண்டு. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. இவனுடைய கர்மவனையே அதோட ஜாயின் பண்ணுவார். அப்படி ஏதாவது இருக்கும், இல்லாமல் நம்ம அதை புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனால் எப்படி நோக்கத்தில் வழிபடுகிறார்களோ அதையே நான் அவர்களுக்கு அளிக்கின்றேன். உலகப்பொருள் வேணும்னா உலகப்பொருள், மோட்சம் வேணும்னா மோட்சம், நல்ல பண்பு வேணும்னா நல்ல பண்பு, நல்ல குணம் வேணும்னா நல்ல குணம், இப்படி எதை கேட்கிறார்களோ அதை கொடுக்கிறேன். இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் இருந்தால் பார்த்தீங்களா, பயங்கர பக்திமானான். அவன் தப்பிச்சது, ரொம்ப நாள் தப்பிச்சதுக்கு காரணமே கடவுள் பக்தின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அப்படி கும்பிடுவான் நான் கடவுளை. ஆனால் இருந்தாலும் ஒரு நாள் அவனுக்கு அது வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. போதும்னு விட்டுருப்பார். அன்றைக்கே என் பக்தி ஒழுங்காக செலுத்தாமல் விட்டுருப்பான். அதுவும் பண்ணியிருப்பார் அவரை. சொன்னாங்க, கேள்வி எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி ஒரு பக்தி அவனுக்கு சொல்லுவாங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போவான், நான் மாட்ட மாட்டானா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு லிமிட்டு தான், அதுக்கு மேலே அவர் பண்ணுறதில்ல. ஏன் ராவணனுடைய பக்தியை மெச்சி தானே கொடுத்தார், வரம் கொடுத்தார். ராவணனுடைய இரண்யகசிபு பக்தியை மெச்சி தானே வரம் கொடுத்தார். அவன் என்ன கேட்டான்னு அதை கொடுத்தாரா இல்லையா? பிறகு அவரே என்ன பண்ணார், அவனை தண்டித்து அவனை நல்வழியில் திருப்புறாங்க. அப்படி அதையும் பண்ணுவார் அவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எந்த பலனை நோக்கி என்னிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ தாம் ததைவ, அதே விதத்தில் அந்த பலனை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நான் அனுக்கிரகம் செய்கின்றேன், அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றேன். நாம் கோயிலில் போய் ஒரு பெரிய லிஸ்ட்டெல்லாம் நினச்சிட்டு போவோம், என்னென்ன பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி. அதெல்லாம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பையில் எழுதியெல்லாம் கொண்டு போகிறதெல்லாம் உண்டு. இந்த கடைக்கு, பலசர கடைக்கு ஜாமான் வாங்க போகும்போது அந்த காலத்தில் கையில் லிஸ்ட் எழுதி கொடுப்போம். இப்போ அப்படி இல்லை, அப்படியே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் அப்படியே பிறகு எடுத்து போட்டு வந்துடுறோம். அன்றைக்கி எழுதி கொண்டு போய் கையில் கொடுப்போம். அது மாதிரி வீட்டிலேயே எழுதிட்டு போயிடுறது, கடவுள்கிட்ட என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணணும், ஏதாவது மறந்து போயிருமா இல்லையா? ஆனால் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ண வந்திருக்குன்னு அவருக்கே தெரியும். இவன் எதுக்கு வந்திருக்கான், என்ன நோக்கத்தில் பிரார்த்தனை பண்ணது பகவான் தெரியாமல் இருக்குமா? தெரியும். அப்போ நம்ம எது கேட்கணும் அப்படின்னா, கேட்கலாம், தப்பு இல்லை. நம்ம மன திருப்தி கேட்குறோம். நம்ம கோயிலுக்கு போகும்பொழுதே என்ன நோக்கத்தில் போகிறோம், எதுக்கு போகிறோமோ கடவுளுக்கே தெரியும். கேட்கணும் அவசியம் இல்லை. அப்போ கேட்கக்கூடாதான்னா தப்பு இல்லை. ஏன்னா கேட்டால் நம்மளுக்கு ஒரு திருப்தி வருது, அதுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், தவறு கிடையாது. அதை என்ன சொல்கிறாரு, அப்படி வருபவர்களுக்கு எந்த நோக்கத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு அதை அனுக்கிரகம் செய்கிறேன். சில பேர் பெரியவங்க இருப்பாங்க, ரொம்ப ஊரில் பெரியவங்க, ரொம்ப புத்திசாலி விவரமானவங்க இருப்பாங்க. அவரை தேடி சில பேர் போவாங்க. இவன் இதுக்கு தான் என்கிட்ட வர்றான்னு முதலே கண்டுபிடிச்சிடுவார். இந்த ஆள் இன்ன பலனுக்காக வந்திருக்கிறாரு. சில பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது காசு கேட்டு போவோம், அதையும் கண்டுபிடிச்சிடுவார். இதுக்கிட்டே வர்றான் அப்படின்லாம், அப்படிலாம் இருக்குது. எதுக்கு நோக்கத்தில் வர்றாங்க அது கடவுள் அவருக்கே தெரியுது, கடவுளுக்கு தெரியாதா? அதனால் எந்த நோக்கத்தில் என்னிடம் வருகிறார்களோ, எப்படி பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதை கொடுத்து அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறேன். மோட்சத்தை கேட்டால் மோட்சத்தை கொடுப்பேன். ஏன் மோட்சத்தை கொடுக்கல, பலர் மோட்சத்தை அடையலைன்னா மோட்சத்தை கேட்கல. அதுக்கு பதில் அடுத்து சொல்ல போகிறார், 13வது சொல்ல போகிறார், பின்னாடி பார்ப்பாங்க. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் கேட்கலாம், கேட்டு பிரார்த்தனை பண்ணலாம். ஒரு வேளை கொடுக்கலைன்னு வச்சுக்குங்க, திட்டவும் செய்யலாம். உனக்கெல்லாம் கண் இருக்கா, காது இருக்கா, நான் சொன்னதெல்லாம் காதில் விழுகலையா அப்படி திட்டுறாங்களா இல்லையா? அதுவும் பண்ணுவாங்க. உனக்கு இவ்வளோலாம் பூஜை பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவான், நான் அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்கிறது மாதிரி கடவுள்கிட்ட போய் நான் உனக்கு இப்படியெல்லாம் பூஜை பண்ணேன், நீ எனக்கு ஒன்று கூட தரலையேன்னு கோபமும் வரும். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, பகவானுக்கு நாம் படைச்சதெல்லாம் பெருமையாகலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பகவான் படைக்கிறது நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்காக சொல்கிறான். அது பகவான்கிட்ட இருந்தாலும் அவருடையது தான், நம்ம வீட்டில் இருந்தாலும் அவருடையது தான். அவருடைய பொருளை
அவர்களுக்கு கொடுக்குறோம். பகவான் படைச்சதெல்லாம் அவருடையதுன்னா அப்புறம் அவர் கொடுக்குற நம்மளுடையதா? அப்படி பாவனை இருக்கணும். நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது பின்னாடி சொல்ல போகிறார். உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும். மலர்கள், இலைகள், புஷ்பம், துளசியெல்லாம் சொல்வார். அப்படியெல்லாம் அர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு சொல்வார். அதனால் நீங்கள் எதை கேட்கிறவர்களோ அதை தருகிறேன். தர்மர் என்ன கேட்டார்? சூதாடம் போகும்போது தெரியுமா? கிருஷ்ணர் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணார். கிருஷ்ணர் கேட்டாங்க, இவ்வளவு சண்டையை நடத்துறதுக்கு பேசாமல் சூதாட்டத்தை நிப்பாட்டியிருக்கலாம்ல, உனக்குன்னா தெரியாதான்னு கேட்டாங்க. கிளம்புனேன், அவன் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் என்ன பண்ணுறதுன்னாரு. தர்மர் கிருஷ்ணர் வரக்கூடாது, வந்தால் நிப்பாட்டி, ஏன்னா அவருக்கு சூதாட்டில் பிரியம் இருக்குது. 2 செஞ்சுருக்கலாம்னு சொல்வார். அவன் துரியோதனை சகுனியை அவர் சார்பாக ஆட விட்டான். இவர் கிருஷ்ணர் சார்பாக ஆடாடுன்னு விட்டுருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படியும் பண்ணலை. ஏன்னா இவருக்கே ஆடணும்னு ஆசை. யாருக்கு? தர்மருக்கு சில சத்திரியர்களுக்கு சூதில் விருப்பம் இருக்குமா. என்னதான் தர்மனாக இருந்தாலும் கூட அதில் ஒரு விருப்பம் இருந்திருக்கு, விதியும் இருக்கே. அப்போ அந்த பிரார்த்தனை பண்ணதுனால போகாமல் நின்றுக்கிட்டேங்கிறார். அப்போ அவனுடைய பிரார்த்தனைக்காக அங்கே நான் போகலை அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறார் அவர். அதனால் இன்னும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கேட்காம, சரி அவர் விரும்பி வரவன் நீ போய் தடுத்துருக்கலாம்ல, அதை கூட செய்யலாம்ல அப்படின்னா, பகவான் என்ன சொல்கிறான்னு அப்படிலாம் செய்ய மாட்டேன், செஞ்சால் விபரீதமாக போயிடும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறார். அதாவது கேட்காம கொடுக்கக்கூடாது. சில பேர் கேட்காம 1-2 புரிஞ்சுக்கிட்டு கொடுப்பாங்க. அவன் விரும்புவான், வாயை திறந்து கேட்க மாட்டேன், சரி இதுதான் அவனுடைய தேவைன்னு சொல்லி கொடுக்குறது வேறு விஷயம். விருப்பம் இல்லாத கொடுத்தா எப்படி ஆகும்? குறிப்பாக வேதாந்த விஷயத்தை கேட்காம சொல்லவே கூடாது, தத்துவத்தை சொல்லவே கூடாது. இப்போ ஒருத்தர் மேலே பகவானுக்கு அன்பு அதிகமாகிடுச்சு. அவன் நல்லா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான், உலகப் பொருட்களை நோக்கி வேண்டி பூஜை பண்ணுறான். எதுக்கு? இவனுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்துருவோமே, இவன் கேட்காட்டாலும் கொடுத்துருவோமே அப்படி நினைக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே. அவன் என்ன பண்ணுறான், வேலை பார்க்குறான். ஒரு ப்ரொமோஷனுக்காக எனக்கு இந்த பதவி கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த வேலையிலேருந்து அடுத்ததுக்கு லிஃப்ட்டுக்கு எனக்கு உதவிக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அதை கொடுத்தா போய்கிட்டே இருப்பான். இவன் வேலையை பிடிங்கிடுவான், வைராக்கியம் வந்துடும், நம்மகிட்ட வந்துடுவான் அப்படின்னு சொல்லி வேலையை பிடிக்கிட்டான்னு வச்சுக்கிடுவோமே. வைராக்கியத்தை கொடுத்து ஞானத்தை கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஞானத்தை கொடுக்கணும், வைராக்கியம் வேணும். வைராக்கியம் வேணும்னா இருக்கிறத பிடுங்கணும். அப்படி ஒரு வேலை எடுத்துட்டாருன்னா இவனுக்கு பக்தியாக வரும். திட்டுன்னு திட்டிடும், கோவம் தான் வரும், பக்தியும் போயிடும், இருக்க பக்தியும் போயிடும். அப்போ போய் அவனுக்கு போய் மோட்சத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அவன் என்ன கேட்குறான்னா அதை கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாமே ஒழிய, அவன் கேட்டது எதுவோ அதை கொடுத்துட்டு விட்டுப்பட்டு உனக்கு மோட்சம் தர்றதுன்னு சொன்னால் இருக்கிற பக்தியும் போய்விடும். அதனால் அதை பண்ண மாட்டான்னு சொல்கிறார் அவர். நாஸ்திகன் ஆயிடுவான். சங்கரர் சொல்கிறார் ஒரு இடத்துல, லௌகிக சுகத்தையும் மோட்சத்தையும் சேர்த்து கேட்க முடியாதுங்கிறார். அதாவது உலக வாழ்க்கைக்கு நம்ம தேவைக்கு வேண்டியதை கேட்குறது வேறு விஷயம். ஆனால் எனக்கு இதுதான் லட்சியம், என்னோடய வாழ்க்கையில் இந்த பதவி அடைகிறதே லட்சியம், இல்லை இவ்வளவு பெரிய ஒரு டார்கெட் பிஸ்னஸில் இந்த லட்சியத்தை அடை, இப்படி ஒரு பெரிய லட்சியத்தை அதை மெயினாக வச்சுக்கிட்டு இதை கேட்க முடியாது. இதை மெயினாக வச்சுக்கிட்டு அதை கேட்க முடியாது. எது மெயினோ அதுதான். இது செகண்டரியாக சித்த சுற்றி வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம், ரெண்டையும் சேர்த்து கேட்க முடியாது. எனக்கு சூடாக ஒரு ஐஸ்கிரீம் கொடுன்னு எப்படி இருக்கும்? கடவுளால் கொடுக்கவே முடியாது. அதுதான். இல்லை குளிர்ச்சியாக ஒரு சூடாக ஒரு டீ கொடுங்கனாலும் கொடுக்க முடியாது. ஒன்று இது, அது மற்றது செகண்டரியாக வரும், அது வேறு விஷயம். ஆனால் இது என்ன சொல்கிறாருன்னா, அப்போ கடவுளால் செய்ய முடியாத அதுதான். சூடு ஐஸ்கிரீம் கேட்டால் கொடுக்க முடியுமா? அதுக்கு ஐஸ்கிரீமே இல்லை அது. அதனால் என்ன சொன்னார்னா, விவேகம், வைராக்கியம், மன தூய்மைன்னு ஒருத்தன் பிரார்த்தனை செய்தால் அதை பகவான் கொடுப்பார். வேறு எது வேணும்னா வேறு எதையும் கொடுப்பார். ஆனால் என்ன பண்ணுறாரு, நிறைய சோதனைகளும் பண்ணுவார். இந்த விவேகம் வைராக்கியமெல்லாம் வரணும்னா பகவான் சோதனைகள்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்தி செய்கிறார். இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தோம்னா என்ன, பேசாமல் எதுக்கு இந்த கஷ்டம், பக்தியும் வேணாம், ஒன்றும் வேணாம், நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு போகலாமேங்கிற எண்ணம் வந்துடும். இந்த பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு அரிச்சந்திரன் கஷ்டத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் என்ன எண்ணம் வருது, எதுக்கு சத்தியம் பேசணும், அவன் பட்ட கஷ்டம் நாமளும் படணுமா, பேசாமல் பொய் சொல்லி உலகத்தில் வாழ்ந்துட்டு போக, அப்படி எதிர்மறையான சிந்தனை வந்துடுது சில நேரங்களில்.
அதை புரிஞ்சவனுக்கு தான் அந்த சோதனையை கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கு அந்த சோதனை, அரிச்சந்திரனுக்கு சோதனை கொடுத்து அவனுக்கு சத்தியத்தினுடைய அருமை புரிந்தது, அதனால் அவனுக்கு அந்த சோதனையை கொடுத்தார். மற்றவனுக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, இருக்க பக்தி ஓடி போயிடும். அதனால் அவனுக்கு லட்சியம் அது இருந்துச்சு, அதை சோதிச்சார விடாமல் இருந்தால் பிற கடைசியில் நல்ல நிலையை அடைஞ்சாங்கிறது வேறு. இல்லாட்டி எதிர்மறையான விளைவுகள் வந்துவிடுங்கிறார். அதனால் அவன் எப்படி விரும்புகின்றானோ அதையே நான் அவனுக்கு வழங்குகின்றேன். அதில் ஒரு வித்தியாசமாக தெனாலிராமன் ஒன்று பண்ணுவான், கேட்டிருக்க எல்லா கதையில். சின்ன பையனாக இருக்கும்போது வழிபடுவான் காளியை, அவனுக்கு காட்சி கொடுக்கும். காட்சி கொடுத்தவொடனே ஒரு கிண்ணத்தில் புத்திசாலித்தனம், ஒரு கிண்ணத்தில் பதவி செல்வம் எல்லாம் இருக்கும். ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடுங்க, இப்படியே பார்த்துக்கிட்டு விசுக்கு நண்டி எடுத்து குடிச்சிருவான். அதனால் அவனுக்கு புத்திசாலித்தனம் இருந்துச்சு, அரசு வேலை பதவி இருந்துச்சு. அதில் ஒன்று பண்ணுவான், இப்போ அந்த சினிமாவில் காமிப்பான் அந்த படம். தெனாலிராமன் இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான், இப்படி விசுக்கு நண்டி எடுத்து குடிச்சிருவான். அது ஒரு புத்தி, அதுக்கும் புத்தி வேணுமே முதல்ல. இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல சாதனை லட்சியம் ஒன்றா இருக்கும், செகண்டரி அது அடிஷனலாக வரலாம், தப்பு இல்லை, அது வேறு விஷயம். வசதி வரலாம், இப்போ செல்வம் வரலாம். ஜனகர் ராஜாவை தான் இருந்தார், ஞானம் இல்லாமல் இருந்தார். ஆனால் லட்சியம் அவருக்கு நோக்கம் அதாக இருந்துச்சு, அது செகண்டரி, அது இருந்துக்கிட்டு இருந்துச்சு. சில பேருக்கு செல்வம் மட்டும் லட்சியமாக இருந்தால் இது வரவே வராது. சில பேர் ஏழ்மையாக இருப்பான், லட்சியம் இதாக இருக்கும், அவனுடைய அடிப்படை தேவைகள் சரியாகும். சாதாரண பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு லட்சியம் இதாக இருந்தால் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு மெயின் நோக்கம் அங்கே இருக்கணும். அப்போ எதை விரும்புகின்றானோ அதை கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார். உலக விஷயம், உடல் ஆரோக்கியம், கோர்ட்டு கேஸு எதுனாலும் சரி நீ பிரார்த்தனை பண்ணால் கொடுத்துருவேங்கிறார். 2 பேர் இருக்கான், கேஸ் 2 பேர் வாதாடுறான், இவனும் ஜெயிக்கணும்னு வாதாடுறான், அவனும் ஜெயிக்கணும்னு வாதாடுறான். கடவுளுக்கு ரொம்ப கஷ்டம் அதுதான். அவன் இவனும் பிரார்த்தனை பண்ணுறான், அவன் யாருக்கு அப்போ வெற்றியை கொடுப்பாரு? அங்கேயும் சில இடத்துல சொல்கிறாங்க, அந்த பக்தி உண்மையான பக்தி, பிசுறு இல்லாத பக்தி, நம்பிக்கையோட பக்தி இருந்தால் கெட்டவனு கூட நடந்துடும். அந்த பிசுரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிறகு திருப்பி அவன் 2ஆவது அனுபவிப்பான், அவனுக்கு நல்ல தண்டனையை கொடுத்து பிறகு அவன் திருத்துவார், வேறு விஷயம். சில நேரம் நல்ல நேர்மையாக இருக்கவனுக்கு பக்தி வரும், அதனால பக்தி வராது, அப்படியும் கூட இருக்கலாம். கடவுளுக்கு இப்படி சோதனை வரும். ஒருத்தர் மழை வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவான், இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுவான். எதை செய்வார் கடவுள்? இப்படியெல்லாம் வருமா இல்லையா? உண்மையிலேயே கடவுள் பாவம் தான். யாருக்கு அனுகிரகம் பண்ண முடியும்? ஒரே இடத்துல இருந்துட்டு பிரார்த்தனை பண்ணால் அதெல்லாம் பல கால்குலேஷன் போட்டு பண்ணுவார். ஆனால் நாம் எதை விரும்புகின்றோமோ அதை கொடுக்கின்றார் அப்படிங்கிறார். யார் முழு நம்பிக்கையோடு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்பியதை கொடுத்து அனுகிரகம் செய்கிறார். முண்டகோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது, ஞானிகளிடம் போய் உலகப் பொருள்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாமா. எங்களுக்கு உலகத்தில் எனக்கு இந்த இதெல்லாம் கஷ்டம் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பிரார்த்தனை பண்ணலாமா. ஞானத்தை கொடுங்கன்னா பிரார்த்தனை பண்ணலாமா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பகவான்கிட்ட அதே மாதிரி தான், ஞானத்தையும் கேட்கலாம், உலக பொருள்களையும் கேட்கலாம், அதை தருகிறேன். இன்றைக்கி நிறைய பீடாதிபதிகள் மடாதிபதிகள்கிட்ட போய் வருஷம் லைன் நிற்கும். நீங்கள் பக்கத்தில் பார்த்து ஒருத்தராவது எனக்கு மோட்சத்தை கொடுங்க, சித்த சக்தியை கூட கேட்குற ஆள் ஒரு ஆள் இருக்காது. ரொம்ப அபூர்வமாக ஒரு சில பேர் கேட்பாங்க, நான் பார்த்துருக்கேன். சில பேர் கேட்குறாங்க, ரொம்ப அபூர்வம், எனக்கு சித்த சித்தியை கொடுங்க, இல்லை எனக்கு ஞானம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறத யாரும் கேட்குறதும் இல்லை. அவர் என்ன பண்ணுவார், என்ன நல்லா நடக்கும், ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்துருவார். அது மாதிரி பகவான்கிட்ட கேட்கும்பொழுது அவரும் நல்ல ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இது முதல் வரியில் சொல்கிறார். பிறகு இன்னொரு விஷயம் சொல்கிறார் 2வது வரியில், மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதாவது மம வர்த்ம, என்னுடைய மார்க்கம், என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்கள், மனுஷ்யாக பார்த்த சர்வசக, மனிதர்கள் எல்லா விதத்திலும். இதுக்கு விளக்கம் 13வது ஸ்லோகத்தில் வருது, நம்ம அங்கே விரிவாக பார்க்க போகிறோம். இதன் பொருள் பகவானுடைய மார்க்கத்திலிருந்து விலகி யாரும் செல்வதில்லைன்ட்டார். எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், எல்லோரும் என்னுடைய வழியைத்தான் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறார். மோட்சத்தை அடைய அதற்கான மார்க்கத்தை கடைப்பிடித்து வாழ்ந்தாலும் சரி, உலகப் பொருள்களை வேண்டி அதற்கான மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தாலும் சரி,
மன தூய்மைக்காக கடவுளை வாழ்ந்தாலும் சரி, யார் எதை விரும்புகிறாங்களோ அதெல்லாம் என்னுடைய மார்க்கம்னு ஒரு வரியில் சொல்கிறார். என்னுடைய பாதையைத்தான் பின்பற்றுகிறார்கள், என்னை விட்டு யாரும் விலகி செல்ல முடிவதே இல்லை அப்படிங்கிறார். இதுக்கு பல கோணத்தில் அர்த்தம் பார்க்கலாம். வேதாந்தத்தினுடைய கோணத்தில் அர்த்தம் பார்க்கலாம். இங்கே வேதாந்தத்தில் கோணத்தில் அவர் அர்த்தம் சொல்லலை. இங்கே சொல்கிற அர்த்தம் வேறு. ஆனால் வேதாந்தத்தின் கோணத்திலையும் எல்லோரும் பகவானுடைய வழியைத்தான் நாடுகிறார்கள். சிலர் தெரிந்து நாடுகிறார்கள், சிலர் தெரியாமல் நாடுகிறார்கள். வேதாந்தத்தின் அடிப்படையில் எப்படின்னு சொன்னால், பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? பூரண ஸ்வரூபம், மோட்சஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம். எல்லாரும் எதை நாடுகிறார்கள்? நாஸ்திகனாக இருக்கட்டும், ஆஸ்திகனாக இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், மோட்சத்தை நாடுறவனாக இருக்கட்டும், உலகப் பொருள்களை நாடுறவனாக இருக்கட்டும், பொருள் வேறையாக இருக்கும். ஒருத்தன் பதவியை நாடலாம், ஒருத்தன் பொருளை நாடலாம், ஒருத்தன் உலக பொருள்களில் இருக்கக்கூடிய சுகங்களெல்லாம் நாடலாம். என்ன நாடுனாலும் அங்கே ஆனந்தம் இருக்கான்னு பார்ப்பான். ஒரு கார் வாங்கன்னு ஆசை இருக்குது. எதற்காக? அந்த காரை வச்சுக்கிட்டு இருந்தால் ஆனந்தம் இருக்குது. எனக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை, கலெக்டர் ஆனால் எனக்கு ஆனந்தம் கிடைக்கும். நான் படித்து பாஸ் பண்ணால் எனக்கு ஆனந்தம் கிடைக்கும். எனக்கு உலகப் பொருள் கிடைச்சா எனக்கு ஆனந்தம் கிடைக்கும். பொருள்கள் எல்லாம் விஷயம் வேறையாக இருக்கும். நோக்கம் என்ன? ஆனந்தம். அது ஆனந்தம் யாருடைய ஸ்வரூபம்? பகவானுடைய ஸ்வரூபம். அறிந்தோ அறியாமலோ பகவானுடைய மார்க்கத்தில் தான் எல்லோரும் போகின்றோம். இது வேதாந்தப்படி. இங்கே அதை அப்படி சொல்லலை அவர். அதாவது இன்னொரு உபநிஷத்தில் ஒரு விஷயம் வருது, இந்த ஆனந்தத்தை வச்சு சொல்லுவாங்க. அதை இன்றைக்கி சொல்கிற ஞாபகப்படுத்தின தத்துவம் தான். நாம் எல்லாருமே நம்மளைத்தான் விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. நான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் எதுன்னா ஆனந்த ஸ்வரூபமாக. நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் எது? ஆனந்த ஸ்வரூபம். கடவுளுடைய ஸ்வரூபம் என்ன? ஆனந்த ஸ்வரூபம். நம்மளுடைய ஸ்வரூபம் ஆனந்தம் நிரூபிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. நீ எந்த பொருளில் ஆனந்தம் இருக்கோ அந்த பொருளைத்தான் விரும்புவேன். ஆனந்தமெல்லாம் விரும்புவியா? நல்ல ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, திருப்பி ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படா அதை விற்று தொலைவோம்னு நினைப்பீங்க. அது இல்லை, நான் 5 கோடிக்கு பிரியமாக வாங்கினேன், வச்சுக்கிடுவீங்களா? கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? யார் தலையில் கட்டலாம்னு பார்ப்பீங்க. புரியுதா? நம்மளுக்கே ஒருத்தர் ரொம்ப வேண்டியவர் இருக்கார், அவரால் சந்தோஷமாக இருந்தால் வச்சுக்கிட்டு இருப்பான். இல்லாட்டி என்ன பண்ணுவான்? அவரை விலகத்தையும் பார்ப்போம். எந்த பொருள் நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்குதோ அந்த பொருளும் நம்மளுக்கு விருப்பம் இருக்குமா இல்லையா? இல்லாட்டி விருப்பம் போயிருதா இல்லையா? அப்போ ஆனந்தம் எங்கே இருக்கோ அங்கே தான் விருப்பம் இருக்குது. அது உண்மையா இல்லையா? எந்த பொருள் ஆனந்தத்தை கொடுக்குதோ, ஆனந்தம் கொடுக்கலைன்னா தூக்கி போட்டுருவோம். என் மேலே இருக்க விருப்பம் எனக்கு என்னைக்காவது குறைஞ்சிருக்கா? பிள்ளைய மேலே இருக்க விருப்பம் குறைச்சி போயிடும், அப்பா மேலே இருக்க விருப்பம் போயிடும், மனைவி மேலே இருக்க விருப்பம் கூட போயிடும், கணவன் மேலே இருக்க விருப்பம் கூட. எனக்கு என் மேலே இருக்கக்கூடிய விருப்பம் என்னைக்காவது ஒரு நிமிஷமாவது குறைஞ்சிருக்கா? நான் இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் ஆனந்தமாக இருக்கணுங்கிற எண்ணம் என்றைக்கும் நான் என் மேலே இருக்க விருப்பம். ஏன்னா நம்மளுடைய ஸ்வரூபம் ஆனந்தம். எங்கே ஆனந்தம் இருக்கோ அங்கே தான் விருப்பம் இருக்கும். அப்போ மாறாத விருப்பம், எப்பொழுதும் இருக்க விருப்பம் எங்கே இருக்குது? என்கிட்டத்தான் இருக்குது. என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் தான். அது மாதிரி நீ எதை விரும்பினாலும் என்னத்தை விரும்பினாலும் ஆனந்தத்தை விரும்புகிற. அந்த ஆனந்தம் யாருடைய ஸ்வரூபம்? பகவானுடைய ஸ்வரூபமும் அதுதான். அதனால் என்னைத்தப்பா விரும்புகிறேன்ட்டார். அது யாராக இருந்தார். இது வேதாந்த ரீதி கருத்து. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் அதெல்லாம் விரும்பலை, பொருளை எதுக்கு விரும்புகிற? ஆனந்தத்துக்காகத்தான் விரும்புகிற. எதை விரும்பினாலும் ஆனந்தத்துக்காகத்தான் அப்படிங்கிறார். இது வேதாந்த திருஷ்டி. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மோட்சத்தை நாடுபவர்களும் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்கள், உலக பொருள்களை நாடுபவர்களும் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றி நான் வகுத்து கொடுத்த நெறியை பின்பற்றுகிறார்கள்ங்கிறார். அதாவது பிரவிருத்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம்னு 2 வழியை பகவான் கொடுத்துருக்கு. கர்மகாண்டம், ஞானகாண்டம் இருக்கு. வேதத்தை 2ஆக பிரிப்பாங்க. வேதம் யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. கர்மகாண்டம்ங்கிறது பிரவிருத்தி மார்க்கம், ஞானகாண்டம்ங்கிறது நிவிருத்தி மார்க்கம்னு என்ன?
இந்த உலகத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய மார்க்கம். ஞானகாண்டத்தில் ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சு பிறவா நிலை அடைஞ்சு பூரணத்தையும் நிறைவான ஆனந்தத்தை அடைகிறது அதுவும் வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன். உலகப் பொருள் வேணும்னாலும் இதெல்லாம் பண்ணு நானே சொல்லி கொடுத்துருக்கேங்கிறார். கர்மகாண்டம் அவர் தானே சொல்கிறாரு, நீ இப்படியெல்லாம் வாழ்ந்தால் இந்த மாதிரி வாழ்ந்தால் உனக்கு உலகத்தில் இந்த சுகம் கிடைக்கும், உனக்கு இவ்வளோ பொருள் கிடைக்கும். இல்லை இதை விட சுகம் வேணுமா சொர்க்கலோகம் போகணும், அதுக்கு நான் வழி சொல்கிறேன். பிரம்மலோகம் போகணுமா அதுக்கும் வழி சொல்கிறேன். எந்த லோகத்தில் போய் இன்பத்தை அனுபவிக்க அதுக்கும் வழி அதுக்கு ஒரு மார்க்கத்தை கடவுளே வகுத்து கொடுத்துருக்கிறார். அப்போ நீ எந்த வழியில் போனாலும் நான் வகுத்து கொடுத்த மார்க்கத்தின் வழிதான் செல்கிறார்கள் எல்லா மனிதர்களும். எல்லா மனிதர்களும் என்ன வழி சொல்கிறாங்களாம், அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிறான். கடவுள் சிந்தனையே கூட இருக்காது. அவன் போக ஒரு மார்க்கத்தில் போவான், அது கடவுள் கொடுத்த மார்க்கம்தான். அதர்ம வழியில் போகிறாங்களே, அப்போ அதுவும் கடவுள் கொடுத்த மார்க்கமானா அதையும் என்ன பண்ணுறாருன்னு அவனை போக விட்டுட்டு திருப்பி மண்டையில் ஒருத்தர் தட்டி திருப்பி இழுத்து விடுவார். இவர் மார்க்கத்துக்கு கொண்டு வந்து விடுவார்னு சொல்கிறார். அவர்களும் பகவானுடைய பாதையில் வருவார்கள் அப்படிங்கிறார். அப்யுத்தானம் அதர்மஷ்ய, அதான் அவர்களையும் பகவான் தர்மரோகமாக தண்டிப்பார். என்ன தண்டனை எப்படி எங்கேயும் அவர் தானே கொடுத்துரு. கர்மகாண்டர் நரகத்தையும் சொல்கிறாரா இல்லையா? அது யாருக்கு சொல்கிறா? வேதத்தில் இருக்குது. நீ இப்படியெல்லாம் தப்பு பண்ணால் இப்படி போவ, அதுவும் கொடுத்துருக்கார், வகுத்து கொடுத்துட்டார். தண்டனையும் பகவானே வகுத்து கொடுத்துருக்கிறார். அதனால் என்னுடைய மார்க்கத்திலிருந்து யாரும் தவறி செல்வதில்லை. அதாவது யாராவது தப்பு செஞ்சால் நம்மகிட்ட அதை பொறுக்க முடியறதில்ல. காரணம் என்னன்னு சொன்னால், இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு நல்லா இருக்கானே, இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான், அதர்மம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கானேன்னு நம்மளால் பொறுக்க முடியறதில்லை. பகவான் தண்டிக்க மாட்டேன்னு ஆத்திரம் வேறு, தண்டிப்பார். யாருக்கும் தப்பு பண்ணுறவனை தண்டிக்காமல் இருக்கவே மாட்டார். அவர் எப்படி தண்டிக்கிறாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்மளும் சாபம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தர்மத்தெல்லாம் பகவான் வச்சிருக்கிறார். அவருக்கு எப்போ எப்படி தண்டனை கொடுக்குன்னு தெரியும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படையாக அதர்மம் செய்கிறவங்க நல்லா இருக்கிறது மாதிரி பதவி பேர் புகழ் ஆடம்பரமாக சுகத்தை அனுபவிக்கிறது மாதிரி தெரியும். உண்மையிலேயே அப்படி அனுபவித்தாலும் கூட அது பழைய புண்ணிய கர்மாவாக இருக்கும். பிறகு தண்டனை கட்டாயம் கடவுள் கொடுப்பார். இன்னொரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா, நிறைய பேரை பார்க்கலாம், ரொம்ப அதர்மம் பண்ணுறவங்க வெளியே பகட்டு எல்லாம் இருக்கும், ஆள் மனசில் ஆனந்தம் இருக்கிறதே இல்லை, ஏதாவது ஒரு கவலை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதியே இல்லை, எல்லாம் இருக்குது, நிம்மதி ஒன்று தான் இல்லை பாரு. சினிமா பாட்டு சொல்கிற அடிக்கடி 1000 இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்கிறது மாதிரி வெளியே சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே 1008 பிரச்சனைகள் இருக்கும், எல்லா பிரச்சனைகள் இருக்குது. நிறையா உள்ளே போய் நுழைஞ்சு பார்த்தோம்னா அப்படி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே நிம்மதியே இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாம் பகவான் வகுத்து வச்சிருக்கார். உனக்கு இப்படித்தான், இவனுக்கு இப்படித்தேன், என்னுடைய மார்க்கத்தை யாரும் மீற முடியாதுன்னு சொல்லிட்டார். இதே ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம். அர்த்தத்தை ஏ யதா மாம் பிரபத்யந்தே, ஏ எவர்கள், யதா எப்படி, மாம் என்னை, பிரபத்யந்தே வழிபடுகிறார்களோ, எவர்கள் எப்படி என்னை வழிபடுகிறார்களோ, தாம் ததைவ பஜாம்யகம், தாம் அவர்களுக்கு, ததைவ அப்படியே அந்த விதத்திலேயே, பஜாம்யகம் நான் அனுக்கிரகம் செய்கின்றேன். எவர்கள் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வேண்டியபடியே நான் அனுக்கிரகம் செய்கின்றேன். முதல் வரி. ரெண்டாவது வரி, மம வர்த்மானு வர்த்தந்தே, மம வர்த்மானு அனுவர்த்தந்தே. இங்கே மம வர்த்ம அனுவர்த்தந்தேன்னு பிரிக்கணும். மனுஷியாக பார்த்த சர்வசக, இந்த பார்த்தங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். பார்த்தேன்னு சொன்னால் அர்ஜுனா, மனுஷியாக மனிதர்கள், சர்வசக அடுத்த கடைசி வார்த்தை, எல்லா விதத்திலும் மம வர்த்ம அனுவர்த்தந்தே. மம வர்த்மனா என்னுடைய மார்க்கத்தையே என்னுடைய வழியையே அனுவர்த்தந்தே பின்பற்றுகிறார்கள். இது பகவானிடம் மனிதர்கள் எதை விரும்பி கேட்டு வழிபடுகிறார்களோ அதையே பகவான் கொடுக்கிறார்கள். உண்மையில் அனைவரும் ஆண்டவனையே நாடுகிறார்கள். அவர் காட்டிய வழியிலேயே
அறிந்தோ அறியாமலோ செல்கிறார்கள், என்னுடைய வழியத்தை செய்கிறார்கள்ங்கிறார். நான் வகுத்து கொடுத்த வழியைத்தான் பின்பற்றுகிறார்கள். ஸ்லோகம் 12 படிக்கலாம். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாஹாம் க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜாம். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாஹாம் க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜாம். இதில் மீண்டும் ஒரு சந்தேகம். ஏன் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்க மாட்டான்னு கேள்வி வந்துச்சு. யார் எப்படி விரும்புகிறாங்களோ அதை நான் கொடுப்பேன்னு சொன்னார். இங்கே மனிதர்கள் அவர்கள் மோட்சத்தை கேட்கலை, அதனால் கொடுக்கலைன்னார். யார் எதை கேட்குறானோ அதை கொடுக்குறேன்னார். இங்கே ஏன் மனுஷன் மோட்சத்தை கேட்க மாட்டேங்கிறான்? ஏன் மனிதர்கள் எல்லாரும் மோட்சத்தை, ஏன்னா அது நிறைவான சுகம்னு சொல்கிறோம், பூரண ஆனந்தம்ங்கிறோம், துக்கமே இல்லைங்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லி இருந்தும் கூட யார் கேட்குறா? லட்சத்தில் ஒரு ஆள் தான் கேட்குது. சரியான கேள்வி தானே? ஏன்னா நிறைவான ஆனந்தம், பூரண ஆனந்தம், துக்கம் இல்லாத நிலையெல்லாம் சொன்ன பிறகு இவ்வளவு சொல்லியிருக்கேன், அதை கொடுங்க. யாராவது கடவுள்கிட்ட போய் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்களா, பூஜை பண்ணுறாங்களா? கேட்குறது இல்லை. ஏன் எல்லா மனுஷனும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற சந்தேகம் வருமா வரலையா? அதுக்கு பதில் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக அழியக்கூடியதைத்தான் கேட்குறாங்க, அழியாத மோட்சஸ்வரூபத்தை கேட்குவதே இல்லை. அது ஏன் அப்படிங்கும்போது சுருக்கமாக பதில் சொன்னால் சுலபம் இல்லை, அது கடினம். அதை அடைவதற்கு கொஞ்சம் வேலையெல்லாம் நிறைய இருக்குது, அதனால் கேட்குறது இல்லை. இன்னொரு பதில் இருக்குது, 2 பதில் இருக்குது. சுருக்கமான பதில், மோட்சம் மிகவும் கடினம். இப்போ எல்லோரும் ஏன் ஐஏஎஸ் படிக்கிறது இல்லை? எல்லோரும் ஏன் நீட் தேர்வு எழுதுறதில்ல? கஷ்டம். எதுக்கு அதுக்கு போய்கிட்டு அதில் இப்போ எழுதி படித்து பாஸ் பண்ணிட்டால் பெரிய பலன் கிடைக்கும். பெரிய பலன் கிடைக்கும் தெரிஞ்சாலும் ஏன் போகிறதில்ல? அது ரொம்ப கஷ்டம்ப்பா. நம்மளாலெல்லாம் இப்படி நம்மளுக்கெல்லாம் லைக் படாது. ஒன்று கஷ்டங்கிறதுனால கேட்குறது இல்லை. பிறகு 2வது என்னென்னா, எனக்கு கை மேலே பலன் உடனே கிடைக்கணும். என்ன செஞ்சாலும் இம்மீடியட்டாக இப்போயே எனக்கு பலன் கிடைக்கணும். அதைத்தான் எல்லோரும் விரும்புகிறானே ஒழிய லேட்டாக பலன் கிடைச்சா விரும்புகிறதே கிடையாது. மோட்சம் லேட்டாக கிடைக்கும், எனக்கு எப்போ உடனே கிடைக்குமோ அதைத்தான் விரும்புகிறாங்க. பொறுமை இருப்பதில்லை. அதாவது தலைவலி, ஒரு வைத்தியர் சொல்கிறாரு, அவனுக்கு அடிக்கிறவா தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது, நீ இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா உனக்கு ஒரு 3 மாதத்தில் அப்படியே நீ எப்பயுமே வராது. எனக்கு முதல்ல இப்போ எனக்கு தலைவலி போகணும். அலோபதி சாப்பிட்டா உடனே போயிடும், நீ சித்தா அதெல்லாம் சாப்பிட்டா லேட் ஆகும். உண்மை தானே? இம்மீடியட் எதுங்க அதான் நம்ம தேவை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா, உடனடியாக எது பலன் கிடைக்குதோ அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள், அதைத்தான் நாடுகிறார்கள். மோட்ச பலன் என்ன ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லிடுறாரு பகவான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அது விரும்புகிறதில்லை. இன்னொன்று கஷ்டமாக இருக்கும். யோகாசனமெல்லாம் பண்ண உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அது பிறகு பார்ப்போம். இப்போ எனக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது மருந்தை கொடுங்க, சாப்பிட்டு போயிடுறேன். அப்படி தானே சொல்கிறான். தினம் யோகாசனம் பண்ணி வயசான காலத்தில் நல்லா இருக்கலாம் பாரு, அப்போ வயசான காலத்தில் பார்த்துக்கிடலாம். இப்போ எனக்கு மருந்து வேணும் அப்படி, இப்போ உடனடி ரியாக்ஷன் அதுதான். இப்போ ஏன் இந்த மதுவெல்லாம் நிறைய பேர் விரும்புகிறாங்க, மது போதை வஸ்துக்கள்லாம் விரும்புகிறாங்க, சிகரெட்லன்னா அல்பசுகம் உடனே கிடச்சிருது. ஒரு அல்பசுகம் உடனே, அதுக்கு பிறகு ஒரு துன்பத்தை பற்றி கவலைப்படுறது இல்லை. அப்போ இந்த உடனே பலன் எங்கே கிடைக்குதோ அதை மனிதர்கள் நாடுகிறார்கள். இன்னும் இன்று நல்ல பலனாக இருந்தாலும் கடினமாக இருந்தால் அதை நாடுவதில்லை. படித்து ஐஏஎஸ் படிக்கிறது யார் படிக்கிறா? கஷ்டம் சொன்னு எல்லா பேரும் என்ன பண்ணுறான், இது போதும்ப்பா அப்படின்னு தானே போகிறான். ஒரு சில பேர் இல்லை, எல்லாத்தையும் திறந்து கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் படித்து பரீட்சை எழுதி நான் கலெக்டர் ஆகணும், இல்லை நீட் எழுதி பெரிய டாக்டர் ஆகணும், அப்படி தானே போகிறாங்க. எல்லோரும் அப்படி முயற்சி பண்ணுறது இல்லையே. கஷ்டம்னு முயற்சி பண்ணுறது இல்லை, உடனே பலன் கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுறது. இந்த 2 நாளை நாடுவது இல்லை. அதாவது மோட்சத்துக்கு தர்மப்படி வாழணும்,
மன தூய்மை வேணும், மன ஒருமுகப்பாடு வேணும், மன அமைதி வேணும். இதெல்லாம் போய் அப்புறம் ஞான யோகத்துக்குள்ளே மோட்சம் கிடைக்கணும். இதெல்லாம் தேவையா எனக்கு? இத்தனை படியை ஏறி போய் அடைகிறதுக்கு இப்போ எனக்கு எதாவது கிடைக்குதா போதும், சந்தோஷம் கிடைக்குதா போதும். லேட்டாக வர்ற பலனை நாடுவதில்லை, சீக்கிரமாக கிடைக்கிறத நாடுறாங்கிறார். இதுக்கு கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், சிரவணம், மனனம், நிதித்தியாசம், இத்தனை சாதனைகளை சொல்கிறீங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அதாவது பல சாதனைகள் செய்து கிடைக்கிறது. சாஸ்திரத்தை கேட்கறது கூட கடினம் இல்லை. பொதுவாக இப்போ தகுதி இருந்தால் தான் வர முடியும். இப்போ இந்த கிளாஸுக்கு வர்றீங்க, விருப்பம் இல்லாமல் யாராவது இங்கே வந்து உட்கார முடியுமா? யாராவது கட்டாயம் போய்த்தான் ஆகணும், போய் கேட்டு ஆகணும், அப்படி யாராவது கம்பல் பண்ணாங்களா? ஒருத்தர் இல்லை. ஆனால் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கம்படிச்சு போகணும், அடித்து துரத்தணும், அது கட்டாயம். இது கட்டாயம் இல்லை, கஷ்டம் இல்லை, விரும்பி வந்தால் தான் முடியும். அது அப்படி இல்லை, அதை வம்பு பண்ணி கட்டாயப்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். இந்த சென்னையில் அந்த புயல் அடிக்குறுக்கா வரும்போது அந்த ஒரு மலை அறிவிப்பாளர் இருக்கார்ல, அவர் பேர் என்னமோ ஒரு பேர் ரமணா, அவருக்கு ஜே போட்டுக்கிட்டு இருக்காங்க பையங்கள்லாம். ஏன் தெரியுமா? அவர் எப்படா சொல்லுவார் லீவ் விட சொல்லி. சென்னையில் ரோட்டில் நின்று கத்துறாங்களாம் பசங்க. ரமண ரசிகர்கள் இருந்தாங்களாம் பள்ளி மாணவர்கள். எப்படி பாருங்கள், வானிலை அறிவிப்பாளர் அவர் தான் லீவு சொல்லுவாராம். இன்று பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்படட்டும்னு சொல்லுவாராம். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதான் அப்படி இல்லையே, வரமாட்டாங்க. வந்தால் விரும்பித்தே வருவான், விரும்பாமல் வர்றதில்லை. ஆனால் வந்தாலும் கூட ஞானம் அடைஞ்சாச்சுன்னா அதில் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். வர்றது வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எல்லோரும் வர முடிகிறது இல்லையே அப்படிங்கிறார். அதாவது பசியை நீக்கணும்னா சாதனை என்ன? சாப்பிடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பிட முடியுமா? சும்மா சாப்பிட்டோம். சமையல் பண்ணணும். சமையல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? ஞானம்ங்கிறது கிளாஸுக்கு கேட்குறது கொஞ்சம் நேரம் தான். அதுக்கு முன்னாடி சமையலுங்கிற வேலை ஒன்று இருக்குது. பொருள்கள் வாங்கணும், அடுப்பை பற்ற வைக்கணும், எல்லாம் பண்ணணும், சமையல் பண்ணணும், எல்லாம் ரெடியாகி வச்ச பிறகு வேணால் சாப்பிட்றது ஈஸி. பசினிங்கிறதுக்கு சாதனம் சாப்பிட்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி செய்கிற சாதனை எவ்வளோ இருக்குது? சமையல் பண்ணுற அதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த பலனில் இந்த ஞானங்கிற பலன் பசி நீங்கிறது மாதிரி மோட்சம் சாப்பிட்டோன்னா போயிடும். ஞானம் வந்தால் துக்கம் போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சாதனை இருக்குது? அதெல்லாம் கஷ்டம் நினச்சிட்டு என்ன பண்ணுறது? சாப்பிட்றது கஷ்டம் இல்லை, சமைக்கிறதுனா கஷ்டம். அது இதில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு? இதுக்கு வருவதில்லை. சாப்பிட்றது 5 நிமிஷம், சமைக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகுது. அதனால் ஞானத்தை அடைவது சாப்பிட்றது மாதிரி, சாஸ்திரத்தை கேட்பது புரிஞ்சுக்கிறதெல்லாம் சாப்பிட்றது மாதிரி. ஆனால் சாஸ்திரத்தை கேட்கறதுக்கு முன் பண்ணுற சாதனை இருக்குது, அது சாதனை சதுஷ்டய சம்பத்திங்கிறது சமைக்கிறது மாதிரி. கொஞ்சம் விவேகம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். இல்லாட்டி வர முடியுமா? வைராக்கியம் முன்னாடி கிளாஸ்க்கே வர முடியாது, கேட்கவே முடியாது. அது இதெல்லாம் கொஞ்சம் கடினம், மிக மிக கடினம். அதனால் என்ன பண்ணுறாங்க? பெரும்பாலும் மோட்சத்தை யாரும் கேட்பது இல்லை அப்படிங்கிறார். அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சாதன சஷ்டிய சம்பத்தம் கடினமாக இருக்கிறதுனால கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்லாம் பண்ணி எங்கேயோ தூரத்தில் இருக்குது, அதுக்கு எதுக்கு இப்போ போய் அலைஞ்சிக்கிட்டு அப்படின்னு பெரும்பாலான மக்கள் அதை நோக்கி வருவது இல்லை. அது சீக்கிரமாக பலன் கிடைக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை யோகானாத்தான் போவான், இல்லாட்டி போக மாட்டான். நீங்கள் விளம்பரமே சிம்பிளிஃபை யோகான்னு போடணும். உடனே தியானத்தில் சாந்தி, உடனடி தியானத்தில் உடனே மனாமீதி வேண்டுமோ உடனே வாருங்கள், இப்படி இன்றைக்கே கிடச்சிரும். இப்படிலாம் விளம்பரப்படுத்தினா என்ன பண்ணுறாங்க? உடனே இப்போ தியானம் அப்படி வராது, ஒரே நாளில் தியானம் கை ஓடிடுமா? அப்படி விளம்பரம் பார்த்தீங்கன்னா உடனடி பலன், உடனடி பலனாக கூட்டம் போயிடும். நீங்கள் ஃபீஸ் கூட 10,000 கூட கொடுத்து கட்டிடுவான். நீ ஃப்ரீயாக சொல்லித்தர்றேன், மெதுவாகத்தான் கிடைக்குன்னு போக மாட்டான். ஏன்னா பலன் இம்மீடியட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மகிட்ட ஒருத்தர் ஒரு கருத்தை கேட்குறாரு, மனசெல்லாம் குழம்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கிறோமே. நீ நல்லா வா, கீதையெல்லாம் படி, இதெல்லாம் படித்து இப்படிலாம் பண்ணால் உனக்கு கஷ்டமெல்லாம் போயிடும், குழப்பமெல்லாம் போயிடும்னு சொன்னால் அடுத்த நாள் நம்ம கிட்டத்திலே வரமாட்டார்.
நீ கோயிலில் போய் இந்த நெய் விளக்கு போடு 4 நாளைக்குன்னா உடனே போய் போட்டுருவான். இல்லை ஒரு சின்ன ஹோமம் பண்ணுன்னா பண்ணிடுவான், இந்த பூஜை பண்ணுன்னா பண்ணிடுவான். நீ 4 நாளைக்கு வந்து இதெல்லாம் படி தத்துவத்தெல்லாம் கேளுன்னா இடத்துல வரும். ஏன்னா கஷ்டம், அது முடியாது. இதுன்னா உடனே செஞ்சிடுவான். எது இம்மீடியட்டாக உனக்கு போய் செய்ய முடியுதோ அதை செஞ்சிடுவான். இதெல்லாம் செய்ய பண்ணுறதே இல்லை. ஏன்னு சொன்னால் அதை செய்கிறது மட்டும் இல்லை, செய்யணும், தொடர்ச்சியாகவும் செய்யணும். தத்துவத்தை புரியணும், கீதையெல்லாம் போய் படின்னு சொன்னால் கிட்டத்தில் யாரும் வரமாட்டாங்க. நீ போய் பூஜை பண்ண, இவ்வளோ பரிகாரம் பண்ணு, இது பண்ணு, இல்லை ஒரு சின்ன ஹோமத்தை பண்ணு, 10 நாளைக்கு நெய் விளக்கு போடு, இன்னும் புதுசு புதுசாக சொல்லுவாங்க இவனுக்கு ஈஸியாக செய்கிறது மாதிரி. என்னென்னா சம்பிரதாயத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி திருப்பி வச்சு அதில் ஒரு தீபத்தை போடு, அப்படிலாம் ஒரு பழக்கம் இருக்கானே தெரியலை. ஏன்னா அவனுக்கு புதுசாக அவனு செஞ்ச உடனே என்ன பண்ணுறான், அவனுக்கு நம்பிக்கை வந்துடுது, அப்புறம் பலன் கிடச்சிருது, அவனுக்கு ஏதோ உலகத்தில் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் சொன்னவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பண்ணிடுறாங்க. ஆனால் மோட்சத்திற்கு சொல்கிற சாதனையெல்லாம் மிக மிக கடினமாக இருக்கிறது. அதாவது ஒரு 2 விஷயம் நல்லா யோசித்து பார்த்தா புரியும். இங்கே கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும், ஒரு ஹோமம் பண்ணணும், 10 நாளைக்கு டெய்லி கோயிலுக்கு போ, உனக்கு சரியாக போகும். இல்லை நீ ஒரு வைத்தியரை கூப்பிட்டு இவ்வளோலாம் பூஜை ஹோமம் பண்ணு, சரியாக போகும், செஞ்சிடலாம். அதுக்கு உங்கள் குணத்தை ஏதாவது மாற்றணுமா? அந்த பூஜை பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போகிறது குணத்தை மாற்றிட்டு போய் செய்யணுமா? நீங்கள் என்ன குணத்தில் இருக்கீங்களோ அந்த குணத்தை, கெட்டவனாக இருந்தால் கெட்டவனாக இருக்கலாம், எப்படி இருக்கீங்களோ அப்படி இருந்துட்டு போய் பூஜை பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம், யாத்திரை போகலாம், பாத யாத்திரை, என்ன வேணாலும் பண்ணலாம். குணத்தை மாற்றிட்டு போகணுங்கிறது அந்த சாதனைக்கு அவசியமே இல்லை. இங்கே வரணும்னா உன் குணத்தை மாற்றுன்னு ஒரு வார்த்தையை போட்டுறாரு. சாதன சதுஷ்டே சம்பத்தின்னு யார் வருவா? குணத்தை மாற்றிட்டு வான்னு சொல்கிறேன் வேதாந்தத்துக்கு. கொஞ்சம் பற்று இல்லாமல் இரு, கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்க, கொஞ்சம் ஆசையை குறைச்சிக்க, கொஞ்சம் வைராக்கியம் வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது குணத்தை மாற்றிட்டு சாதனையை செய்ய சொன்னால் அது முடியாத காரியம், கஷ்டமான காரியம். எதை வேணாலும் பண்ண முடியும், குணத்தை மாற்றுறது கஷ்டம். இப்போ கிருஷ்ணராலேயே துரியோதனை குணத்தை மாற்ற முடியலையே, போரை நடத்தி முடித்தார் ஈஸியாக. துரியோதன குணத்தை கொஞ்சம் கூட மாற்ற முடியலை. அது கடினம்ங்கிறதுனால என்ன சொல்கிறான்னு சொன்னால் இதுக்கு வருவது கடினமாக இருக்கிறது. அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, மேலான பலனை பார்க்கும் சக்தியை நம் மனம் இழந்து விட்டது. எது சுலபமாக கிடைக்குதோ அதை வாங்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கர்மத்தின் பலனை மனிதர்கள் விரும்புகிறார்கள், மோட்ச பலனை மனிதர்கள் விரும்புவது இல்லை. கடினமாக இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய குணத்தை மாற்ற வேண்டியதற்கு. அது ரொம்ப கடினம், பலன் உடனே வராது. கடினம், பலன் உடனே கிடைக்காது. இந்த 2 காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பெரும்பாலும் வருவதில்லை. கோயில்களில் போய் வரிசையில் நின்று சாமி போகிறதுக்கே பொறுமை இருக்கிறது இல்லை, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடிகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த குணத்தெல்லாம் மாற்றிட்டு ரொம்ப லேட்டாக கிடைக்கிற பலனை போய் யார் நம்ம போய் பண்ண முடியும்? அதனால் என்ன சொல்கிறாருன்னா 2ஆம் அத்தியாயத்திலே சொன்னார், நீ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறார். திதிக்ஷஸ்வ பாரதன்னார். இதுக்கு, இந்த சாதனைக்கு, இந்த பலன் வருவதற்கு பொறுமை மிக மிக அவசியம். நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மேக்சிமம் பொறுமை இன்மை தான் காரணங்கிறார். பொறுமை இல்லாதது தான் காரணங்கிறார். இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, நாரதர் இவர் பகவான்கிட்ட போகும்பொழுது எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்குதுன்னு 2 பேர் கேட்டாங்களாம், 2 முனிவர்கள். போயிட்டு வந்து ஒருத்தர் சொன்னாராம், உனக்கு இன்னும் 4 ஜென்மம் இருக்குனாராம். இன்னும் 4 ஜென்மமானாராம். இன்னொருத்தரை கூப்பிட்டு ஒரு மரத்தில் இலையெல்லாம் காமிச்சு எத்தனை இலை இருக்கோ அத்தனை ஜென்மம் கிடச்சிட்டே உனக்கு மோட்சம்னாராம். அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமான்னாராம். உடனே அவருக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாராம். அவ்வளோ ஜென்மம் இருந்தால் இருந்துட்டு போகுது. அந்த பொறுமை இருக்கிறது இல்லை. அதனால் என்ன சொன்ன, உடனே பலன் வேண்டும் என்று நினைப்பதால் நீங்கள் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. இது மெதுவாகத்தான் கிடைக்கும். காங்க்ஷந்தக கர்மணாம் சித்திம், அதாவது காங்க்ஷந்தன விரும்பியவர்களாக, கர்மணாம் சித்திம் கர்மத்தினுடைய பலனை விரும்பியவர்களாக, யஜந்த இக தேவதாக விதவிதமான தேவதைகளை இவ்வுலகில் வழிபடுகிறார்கள். எல்லா மக்களுக்கும் என்ன வேணும்னா கர்ம பலன் தான் உடனே வேணும். சுப்ரம் ஹி மானுஷே லோகேன்டர்,
அதாவது சித்திகி பவதி கர்மஜா, கர்மத்திலிருந்து தோன்றிய பலன் கிடைக்கிறது எங்கே? சீக்கிரமாக இந்த மனித உலகத்திலும். அது செயல் செஞ்சு கிடைக்கிற பலன் உடனே கிடைச்சிருது. ஞானத்தினால் கிடைக்கிற பலனுக்கு முன்னாடியும் நிறைய சாதனை பண்ண வேண்டியது இருக்குது. பிறகு இந்த அறிவை பெறுவதும் கஷ்டமாக இருக்குது. அதனால் கடினமாக இருப்பதனால் வரவதில்லை. இந்த புத்தர்கிட்ட ஒரு அம்மா போய் ஒரு இது கேட்டாங்க. சரி, இந்த கதை கேட்டிருக்கீங்கல்ல, மகன் இறந்த உடனே என் மகனை பிழைக்க வைங்கன்னு சொல்லி புத்தர்கிட்ட போய் ஒரு அம்மா கேட்குது. அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவருடைய சித்தி ஆற்றலை வச்சு அந்த குழந்தைய அவர் பிழைக்க வச்சிருக்கலாம். ஆனால் அவர் அந்த பலனை உடனே கொடுக்கல. அவர் என்ன பண்ணார்னா, நீ யார் வீட்லையாவது போய் கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு வான்னு கேட்குறாரு. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும், அந்த வீட்டில் யாரும் இறந்துருக்கக்கூடாதுங்கிறார். அப்போ இது என்ன பெரிய கஷ்டம்னு அந்த அம்மா போய் ஒவ்வொரு வீடாக போகுது. அரிசி கொடுக்க போகும்போது உங்கள் வீட்டில் யாரும் இறந்து? ஆமாம், எங்கள் தாத்தா இறந்துருக்காரு, எங்கள் பாட்டி இறந்துருக்கு, அண்ணன் இறந்துருக்கு, இப்படி எல்லாம் சொல்கிறோம். எல்லா வீடும் போய் வந்தாச்சு. ஒரு வீட்டில் கூட மரணம் இல்லாத வீடே இல்லை. உடனே அப்படி இல்லை, ஒரு வீட்டில் கூட மரணமே இல்லாத வீடு இல்லைன்னு சொன்ன உடனே எல்லார் வீட்லேயும் மரணம் அடைஞ்சிருக்கு, உன் வீட்லேயும் மரணம் அடைஞ்சிருக்கு. அப்போ மரணம் தவிர்க்க முடியாதுங்கிற ஞானத்தை கொடுத்தார் அவர். இவர் உடனே என்ன பண்ணியிருக்கலாம், இவர் சித்தியில் கொடுத்துருக்கலாம். கொடுத்தா என்ன வரும்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஓடியாந்துடும். திருப்பி அவன் சாக போகிற இன்னொரு கசத்துட்டு என்ன பண்ணான், திருப்பி இருக்கா ஓடியாரும். இதே தொடர்ச்சியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு அவர், பொறுமையாக அறிவை கொடுக்குறாரு. அங்கே இது கொஞ்சம் காலதான். ஆனால் எல்லோரும் என்ன விரும்புவாங்க, போய் கேட்டவுடனே பழக்கி வச்சுட்டா அதுதான் உடனடி சந்தோஷம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குறாரு. அதை யாரும் விரும்புறதில்லை, உடனே பலனைத்தான் விரும்புகிறார்கள். அதனால் மோட்சத்திற்கு பெரும்பாலும் வருவதில்லை, கர்ம பலனை விரும்பித்தான் மக்கள் போகிறார்கள் சொல்கிறாரு. இதுக்கு கொஞ்சம் விளக்கமும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.